திரைப்படங்கள் மற்றும் பாடல்களுடைய வெற்றியை துல்லியமா கணிக்கிற திறமை எம்ஜிஆர் கிட்ட இருந்துச்சு. ஆரம் வீரப்பனுடைய தயாரிப்புல எம்ஜிஆர் நடிச்சிருந்த நானா நைட்டால் படத்துக்கு சரோஜா தேவியை கதாநாயகியா போடலாம்னு சொல்லி ஆரம் வீரப்பன் முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா அதுக்குள்ள எம்ஜிஆர் நானா நைட்டால் படத்துக்கு எம்ஜிஆருக்கு ஜோடியா ஜெயலலிதா தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை பத்திரிகையில கொடுத்திருக்காரு. ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் கிட்ட பேசி எப்படி திரும்பவும் அந்த படத்துக்கு சரோஜா தேவியை கதாநாயகியா நடிக்க வச்சாரு அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. பிரபல கதாசிரியரும் பாடலாசிரியருமான பஞ்சவர்ணாச்சலம் எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டு எழுதி முதல் திரைப்படமாக கலங்கரை விளக்கம் படம் அமைந்தது. அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே உறவு சீராக இல்லாத காரணத்தினால படகோட்டி திரைப்படத்துக்கு பின்னாலே எம்ஜிஆருடைய எல்லா பட பாடல்களையும் வாலிதான் எழுதி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலங்கரை விளக்கம் படத்தில் 2 பாடல்களை எழுதுவதற்கான வாய்ப்பை பஞ்சவர்ணாச்சலத்துக்கு கொடுத்தார் ஜி.என். வேலுமணி. எம்ஜிஆர் இருக்கார், அவருக்கு இசையில் பொதுவாகவே நாட்டம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படங்களின் வெற்றியிலே பாடல்களுக்கு மிகவும் முக்கியமான பங்குண்டு என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் எம்ஜிஆர். அதன் காரணமாகவோ என்னவோ எம்ஜிஆர் பட பாடல்கள் பதிவான உடனே எல்லா தயாரிப்பாளரும் அந்த பாடலை எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார். அந்த வழக்கப்படி பஞ்சவர்ணாச்சலம் எழுதிய பாடலெல்லாம் பதிவான உடனே எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுவதற்காக அந்த பாடலை எடுத்து சென்றார் ஜி.என். வேலுமணி. எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டை போட்டு காமிச்ச உடனே இன்னொரு முறை போடுங்க என்றார் எம்ஜிஆர். அதை கேட்ட உடனே ஜி.என். வேலுமணிக்கு அப்படி ஒரு ஆனந்தம். எம்ஜிஆரே அந்த பாட்டை 2வது முறை கேட்குறாருன்னா அந்த பாட்டு நிச்சயமாக ஹிட் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு பிறந்தது. அதனால் உற்சாகத்தோடு 2வது முறை அந்த பாட்டை போட்டார் ஜி.என். வேலுமணி. 2வது முறை அந்த பாட்டை கேட்டு முடித்து எம்ஜிஆர் இன்னொரு முறை போடுங்க என்றார். 3வது முறை அந்த பாட்டை கேட்டு முடித்த உடனே இந்த பாட்டை யார் எழுதியிருந்தா சொன்னீங்க என்று ஜி.என். வேலுமணி பார்த்து எம்ஜிஆர் கேட்க அதுவரை சிரித்து கொண்டிருந்த ஜி.என். வேலுமணிய முகம் மெல்ல மாறத் தொடங்கியது. ஏன் கேட்குறீங்க, பஞ்சவர்ணாச்சலம் தான் எழுதினார் என்று ஜி.என். வேலுமணி சொல்லி முடிப்பதற்கு முன்னாலேயே இருக்கவே இருக்காது. இந்த பாட்டை நிச்சயமாக பஞ்சவர்ணாச்சலத்தால் எழுத முடியாது. இப்படிப்பட்ட பாட்டை கண்ணதாசன் மட்டும்தான் எழுத முடியும். அதனால் என்கிட்ட இது மாதிரிலாம் பொய் சொல்லிட்டு இருக்காமல் வேறு ஒரு கவிஞரை வச்சு புதுசாக பாட்டை ரெக்கார்ட் பண்ணுங்கள், இந்த பாட்டை அப்படியே தூக்கி போடுங்க என்றார் எம்ஜிஆர். அவர் அப்படி சொன்ன உடனே இல்லைன்னே என் முன்னாடி தான் எம்.எஸ். விஸ்வநாதன் டியூன் போட்டார், பஞ்சவர்ணன் இந்த பாட்டை எழுதினார்னு திரும்ப எம்ஜிஆருக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்ணார் ஜி.என். வேலுமணி. யார்கிட்ட விளையாடுறீங்க, கண்ணதாசன் எழுத்தை பற்றி எனக்கு தெரியாதா? அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காதீங்க, நான் சொன்னது செய்யுங்க என்று திட்டவட்டமாக ஜி.என். வேலுமணியை பார்த்து சொன்னார் எம்ஜிஆர். இந்த முறை அவர் அப்படி சொல்லிய போது அவருடைய முகத்திலே கொஞ்சம் கடுமை இருந்தது. இதற்கு பின்னால் ஒரு வார்த்தை பேசினா கூட அதனுடைய விளைவு வேறு மாதிரியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட வேலுமணி எந்த வார்த்தையும் பேசாமல் இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டார். அதுக்கு பின்னால் எம்.எஸ். விஸ்வநாதனை சந்தித்து எம்ஜிஆருடைய வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னார். அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் எம்ஜிஆரை சந்தித்த எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த பாட்டெல்லாம் எழுதிந்து பஞ்சவர்ணாச்சலம் தான். ஒரு பாட்டு அவர் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தார், அதுக்கு நான் டியூன் போட்டேன், இன்னொரு பாட்டு என்னுடைய டியூனுக்கு பஞ்சவர்ணாச்சலம் எழுதினது என்று எம்ஜிஆருக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார். அது வரைக்கும் அந்த பாட்டு கண்ணதாசன் எழுதிய பாட்டு தான் என்று அடம்பிடித்து கொண்டிருந்த எம்ஜிஆர் எம்.எஸ். விஸ்வநாதன் சொன்னதுக்கு பின்னாலே சமாதானமாகி பஞ்சவர்ணாச்சலம் ரொம்ப நல்லா பாட்டு எழுதுகிறாரு, தொடர்ந்து அவரை நம்முடைய படங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எம்.எஸ். விஸ்வநாதன் சொன்னது மட்டும் இல்லாமல் உடனடியாக ஜி.என். வேலுமணி அழைத்து நாளைக்கு பஞ்சவர்ணாச்சலத்தை என்னை பார்க்க வர சொல்லுங்க என்றார். ஆனால் எம்ஜிஆருடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பஞ்சவர்ணாச்சலம் எம்ஜிஆரை சந்தித்தாரா என்றால் இல்லை. அவர் சந்திக்காததுக்கு பின்னாலே ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. கலங்கரை விளக்கம் படத்துக்காக பஞ்சவர்ணாச்சலத்துடைய பாடல் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பாட்டு படத்தில் இடம்பெறுமா பெறாதா என்ற சந்தேகத்திலேயே தான் இருந்தார் பஞ்சவர்ணாச்சலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பஞ்சவர்ணாச்சலத்தை சந்தித்து ஜி.என். வேலுமணி உங்கள் பாட்டை எம்ஜிஆர் ரொம்ப ரசித்தார், அதனால் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவதாக எண்ணியிருக்கிறார், உங்களை வந்து பார்க்க சொன்னார், நாளைக்கு தவறாமல் எம்ஜிஆரை பார்க்க வாங்க என்று பஞ்சவர்ணாச்சலத்தை அழைத்தார். எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருந்த நேரம் அது. அப்படிப்பட்ட இடைவெளி இருந்தாலும் எம்ஜிஆர் என்னை பாடல் எழுத அழைக்கிறார் அப்படின்னு பஞ்சவர்ணாச்சலம் கண்ணதாசன்கிட்ட போய் சொல்லியிருந்தா நிச்சயமாக அவர் நீ போய் பாட்டு எழுதிட்டு வா என்று தான் பஞ்சவர்ணாச்சலத்தை பார்த்து சொல்லியிருப்பார். அது பஞ்சவர்ணாச்சலத்துக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கவிஞரை பகைத்து கொண்டிருப்பவரை சந்தித்து அவருடைய படங்களிலே பாடல் எழுதுகின்ற வாய்ப்பை பெறுவது சரியாக இருக்காது அப்படின்னு பஞ்சவர்ணாச்சலம் நினச்சார். அதன் காரணமாக எம்ஜிஆரை சந்திக்க அவர் போகவே இல்லை.
அன்று மட்டும் எம்ஜிஆரை பஞ்சு அருணாச்சலம் சந்தித்திருந்தார் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து பல எம்ஜிஆர் படங்களுக்கு பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கும். தெய்வத்தாய் படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னாலே ஆரம் வீரப்பன் தயாரித்த இரண்டாவது திரைப்படமாக நான் ஆணையிட்டால் படம் அமைந்தது. தெய்வத்தாய் படம் வெளியாகி சில மாதங்களுக்கு பின்னால் அந்த படத்திலே பங்குதாரர்களாக இருந்த சங்கரன், ஆறுமுகம் ஆகிய இருவரும் அந்த நிறுவனத்திலிருந்து விலகிக்கொள்ள அவர்கள் அந்த படத்துக்கு என்ன முதலீடு போட்டாங்களோ அதற்கேற்ப அவர்களுக்கு ஒரு லாபத்தொகையை கொடுத்து அவருடைய கணக்கை தீர்த்து வைத்தார் ஆரம் வீரப்பன். எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமான எங்க வீட்டு பிள்ளை படத்தை இயக்கியிருந்த தாப்பி சாணக்கியாவை நான் ஆணையிட்டால் படத்துக்கு எம்ஜிஆருடைய சம்மதத்துடன் இயக்குநராக ஒப்பந்தம் செய்த ஆரம் வீரப்பன் அப்போது மைசூரில் இருந்த எம்ஜிஆரை சந்தித்து அந்த படத்தினுடைய கதையை சொன்னார். கதை எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தினுடைய கதை மிகச்சிறப்பாக இருப்பதாக சொன்ன எம்ஜிஆர், யாரை கதாநாயகா ஒப்பந்தம் பண்ண போகிறீங்க என்று ஆரம் வீரப்பனை பார்த்து கேட்டார். இந்த படத்தில் சரோஜதேவி கதாநாயகன் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆரம் வீரப்பன் எம்ஜிஆருக்கு பதில் சொன்னார். எம்ஜிஆர் ஆரம் வீரப்பன் சொன்ன அந்த கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லலை, ஆதரவாகவும் எதையும் சொல்லலை. மைசூரில் அப்போது எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த படத்தில் அவரோடு இணைந்து நடித்து கொண்டிருந்தவர் சரோஜதேவி தான். இருந்த போதிலும் நான் ஆணையிட்டால் படத்தை பற்றிலாம் அவற்றை எதுவுமே பேசாமல் சென்னைக்கு திரும்பினார் ஆரம் வீரப்பன். ஆரம் வீரப்பன் சென்னைக்கு திரும்பிய மறுநாள் தினத்தந்தி பத்திரிகையில் கொட்டை எழுத்தில் எம்ஜிஆர் நடிக்கின்ற புதிய படம் நான் ஆணையிட்டால் அவருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடிக்கிறார் என்று செய்தி வெளியாகியிருந்தது. அதை பார்த்த உடனே ஆரம் வீரப்பன் மிகப்பெரிய அளவிலே அதிர்ச்சி அடைந்தார். இந்த செய்தி எம்ஜிஆர் கொடுத்து வெளியானதா இல்லை வேறு யாராவது சொல்லி இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்களா அப்படின்னு தெரியாமல் மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளானார் ஆரம் வீரப்பன். நான் ஆணையிட்டால் படத்தில் ஒரு சிறை கைதியாகத்தான் அறிமுகமாவார் எம்ஜிஆர். அதே சிறையில் பெண் கைதியாக இருப்பவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி. எம்ஜிஆரை திருத்துகின்ற ஒரு கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருந்தது. எம்ஜிஆருக்கே புத்தி சொல்கின்ற பாத்திரம் என்பதால் தான் அந்த படத்திலே கதாநாயகியாக நடிக்க சரோஜதேவியை தேர்ந்தெடுத்தார் ஆரம் வீரப்பன். அது மட்டும் இல்லாமல் ஆரம் வீரப்பனுடைய முதல் படமான தெய்வத்தாய் படத்தில் எம்ஜிஆரும் சரோஜதேவியும் தான் ஜோடி என்பதும் அவருடைய தேர்வுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. மைசூர் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு எம்ஜிஆர் சென்னை திரும்பிய உடனே தினத்தந்தியில் இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருந்ததை பற்றி எம்ஜிஆர்கிட்ட சொன்ன ஆரம் வீரப்பன் அந்த செய்தியை யார் பத்திரிகைக்கு கொடுத்தாங்க என்று தெரியவில்லை என்று எம்ஜிஆரிடம் கூறினார். ஆரம் வீரப்பன் அப்படி கேட்டவுடனே பத்திரிகையில் வெளியான அந்த செய்தியை பற்றி எந்த பதிலும் சொல்லாத எம்ஜிஆர், ஏன் அந்த படத்தில் ஜெயலலிதா நடித்தா என்ன, அந்த பெண்ணும் நன்றாக தானே நடிக்கிறார், அவர் நடித்த 1001 திரைப்படம் வெற்றி படம் தானே என்று ஆரம் வீரப்பனிடம் சொன்னார். ஏன் சரோஜதேவி உங்களோடு இணைந்து நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலையா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எத்தனை வெற்றி படங்களில் சரோஜதேவி உங்களோட கதாநாயகி நடிச்சிருக்காங்க. இந்த நான் ஆணையிட்டால் படத்தினுடைய கதாநாயகி பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கே புத்திமதி சொல்கின்ற பாத்திரம் அப்படின்றதுனால தான் அந்த பாத்திரத்தை நடிக்க ஜெயலலிதா விட சரோஜதேவி பொருத்தமாக இருப்பார் என்று அவரை தேர்ந்தெடுத்தேன் என்று ஆரம் வீரப்பன் எம்ஜிஆருக்கு பதில் சொன்னார். ஆரம் வீரப்பனுடைய அந்த வாதத்துக்கு எம்ஜிஆர் எந்த பதிலும் சொல்லவில்லை என்றாலும் சரோஜாதேவி மீது அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் ஆரம் வீரப்பன். அதனால் அந்த பிரச்சனையை தீர்க்காமல் சரோஜதேவியை நான் ஆணையிட்டால் படத்திலே ஒப்பந்தம் செய்ய முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட அவர் அந்த சிக்கலை தீர்க்கின்ற முயற்சியில் ஈடுபட்டார். அதற்கு பின்னால் எம்ஜிஆர் சரோஜதேவி அந்த படத்தில் நடிப்பதற்கு எந்த ஆட்சேபனையும் சொல்லலை. அதனால் சரோஜதேவியை நான் ஆணையிட்டால் படத்துக்கு கதாநாயகா ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பை தொடங்கினார் ஆரம் வீரப்பன். 1965ஆம் ஆண்டு பொங்கலன்று வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை குவித்த படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம். அதனால் 1967ஆம் ஆண்டு பொங்கலுக்கு அதே டிபி சாணக்கியாவுடைய இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜதேவி ஜோடியாக நடிக்கின்ற நான் ஆணையிட்டால் படத்தை திரைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஆரம் வீரப்பனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவர் திட்டமிட்டபடி அந்த படம் பொங்கலுக்கு வந்ததா என்றால் இல்லை. அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.